இந்த ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக, இன்னும் அநேக காரியமாய் பார்க்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு ஃபார்ம் சண்டே வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும், கீழே படியத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும், கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும், இந்த ரூம்ல அமர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய சோத்திரத்தையும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு விசேஷ வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள் என்று அந்த வார்த்தை என் உள்ளத்திலே வந்து, இந்த குருத்தோலை ஞாயிறிலே நடந்த ஒரு சந்தர்ப்பம், ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு. ஆர்ப்பரிப்பு எப்ப ஆர்ப்பரிப்பார்கள்? சந்தோஷத்தின் மிகுதியினாலே, ரொம்ப உற்சாகத்தினாலே. சாதாரணமாக நம்ம இந்த பால், இந்த நம்ம மேட்ச் விளையாடுகிற பிள்ளைகள் தான் சாதாரணமாக இந்தியா, இப்படி பாகிஸ்தான், இந்தியா, ஆஸ்திரேலியா எல்லாம் ஜெயிச்சுட்டா இங்க நம்ம பார்ப்போம். ஒரே நமக்கு ஒரே ஆர்ப்பரிப்பு, மோனம், விசிலடி. அப்படி இன்னும் இந்தியா ஜெயிச்சிச்சு. அவன் யாருன்ட்டு இவனுக்கு டிவில தான் தெரியும். இவன் கிட்ட பண்ணா நீ யாருக்கு கூட தெரியாத. அவன் ஜெயிச்சிட்டான்ட்டு இவங்க ஒரே ஆர்ப்பரிப்பு, ஒரே ஆர்ப்பரிப்பு. அவன் கிட்ட கூட நம்ம போக விட மாட்டாங்க. இவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. இவங்க ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள் அவங்க கிட்ட நம்ம இந்த ஏர்போர்ட்டுக்கோ இல்ல சென்சர்ட்டு இவனா வந்துட்டா கிட்டோட பார்க்க அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் ஆர்ப்பரி, சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்தியா ஜெயிப்பதற்கு இவங்க காரணமா இருந்தாங்க. ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு. இந்த குருத்தோலை ஞாயிறு இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கழுதை மேல் உட்கார்ந்து கொண்டு வருகிறது. எருசலேம் நகரத்தார் யாவரும் ஆர்ப்பரித்தார்கள். நம்ம சும்மா 2 நிமிஷம் கூட எல்லாரும் சோத்திரங்களும் ஆர்ப்பன 2 நிமிஷம் முடிச்சு அவ்வளவுதான் அமைச்சு. அவங்க ஆர்ப்பரித்தார்கள். வசனம் செய்கிறது 47ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம். சகல ஜனங்களே, கிறிஸ்தவர்களே, பாம் சண்டை கொண்டாடுகிறவர்களே, பெந்தகோஸ்து அனுபவம் உள்ளவர்களே என்று சொல்லப்படாமல் சங்கீத 47:1-5 சகல ஜனங்களே, யாராயிருக்கட்டும், சகல ஜனங்களே, கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கைகளை கொட்டி கை தட்டி எப்படி ஆர்ப்பரிக்கிறார்? தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரிப்போம். நம்ம ஆர்ப்பரிக்கலாமா? கைகளை தட்டி கையை தட்டி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆர்ப்பரிப்பை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாராம். 5ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் ஆர்ப்பரிப்போடும், நாம் ஆர்ப்பரித்த இந்த ஆர்ப்பரிப்போடும், கர்த்தர் எக்கால சத்தத்தோடும், எக்கால சத்தம் ஆர்ப்பரித்தோமே, எக்கால சத்தத்தோடு உயர எழுந்தருளினார். எங்கே எழுந்தருளினாரா? உயர எழுந்தருளிருக்கிறார். பரலோகத்திலுள்ள தேவன் உயர எழுந்தருளி வந்திருக்கிறார்.
நம்முடைய ஆர்ப்பரிப்பை அவர் அங்கீகரிக்கிறார். இன்னொரு வசனத்தை பாருங்கள். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15. சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எப்படி பண்ணுங்கள்? ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. முழு இருதயத்தோடு மகிழ்ந்து ஆர்ப்பரித்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி நீ ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க மகிழ மகிழ ஒரு 3 காரியம் நடக்கும். அங்கே நீ ஆர்ப்பரிக்கும் போது உன் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன்னோடு போராடி கொடுக்கிற சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். சத்துரை கர்த்தர் விலக்குவார், ஆக்கினை ஆகற்றுவார். இனி தீங்கையே காண மாட்டார். எருசலேம் குமாரத்தியே, ஆர்ப்பரி. நீ ஆர்ப்பரிக்க 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 ஆக்கினை எல்லாம் சத்துருக்கள் சூழ்ச்சியெல்லாம் விலகும். தீங்கி நீ காணவே மாட்டாய். உனக்கு தீங்கு பிடிச்சவன், தீங்கு பிடிச்சு வைவோம், இவன் தீங்கு பிடிச்சவன், அவனை என்றைக்குமே காணாதிருக்க கர்த்தர் கருணை செய்வாராக. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணா. இதுதான் சத்தியம். இன்றைக்கு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு நீ ஆர்ப்பரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா? உலகமே ஆர்ப்பரிக்கிறது. குருத்தோலை இன்னைக்கு நிறைய பேர் நீங்க ஆராதனை முடிஞ்சு போகும்போது அந்த குருத்தோலை கையில பிடிச்சு சிலுவை மாதிரி செய்து வீடுகளை சொல்லுவார். நம்ம குருத்தோலை அது 4 நாள்ல காஞ்சிடும். நம் சிந்தைக்குமே வெளியேறத்தை பிடித்துக் கொண்டுதான் இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சத்தியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சந்தர்ப்பம் நடந்தது. அதை நம்ம தியானி ஆர்ப்பரித்தார்கள். இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு. ஆர்ப்பரிக்க பழகிகள். துதியினாலே சோத்திரத்தினாலே எந்த சூழ்நிலையிலே நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்பது வேதம் சொல்கிறது. ஒரு 5 காரியத்தை நான் சொல்லி, நமக்கு தடையாய் நிற்கிற சில மலை போல பிரச்சனைகள் இருக்கும். அந்த தடைகளுக்கு முன்பாக நீ ஆர்ப்பரிப்பாயானால் அந்த தடைகள் விலகும். நீ தப்புவிக்க முடியாமல் இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க முடியல, தப்புவிக்க முடியாத சூழ்நிலை நீ ஆர்ப்பரிப்பாயானால் கர்த்தரை தப்புவிக்க வல்லவராய். எல்லா துதி துதிக்க 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 எல்லா பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்க தேவன் நல்லவராயிருக்கிறார். நான் சொல்லப்படுகிற வசனங்களிலே அதை ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய தடையெல்லாம் நீங்கிடும். நீங்க வாசித்து பாருங்கள். முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 16ஆம் வசனம், 20ஆம் வசனம். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். எப்படி ஆர்ப்பரிக்க கடவர்கள்? ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட எதற்காக ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 16ஆம் வசனம். 7ஆம் தரம்
ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் ஆசாரிய எக்காலங்கள் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், என்ன செய்யுங்கள்? ஆர்ப்பரியுங்கள். பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பட்டணங்களை கர்த்தங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படாதிருக்கிற காரியங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அகங்கார ஆணம் பிடித்துக் கொண்டு கொடுக்க மாட்டோம் இருக்கிற பிடியும் கர்த்தப்படுகிறார். நீ சரி, நீ ஆர்ப்பரிக்க வேண்டும். பட்டணங்கள் ஒப்படைப்பார். 20 வசனம். எக்காலங்களை ஊதுகையில் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் மகாரவாரத்தோடு ஆர்ப்பரித்து விழுங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. என்ன விழுந்தது? அவனுக்கு எதிராக இந்த தடையாயிருந்த அலங்கம் இடிந்து சுக்குநூறாய் விழுந்தது. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கு தடையாயிருக்கிற யாராயிருக்கட்டும், எதுவாயிருக்கட்டும், உன் வாழ்க்கைக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் இன்னைக்கு கத்தை இடிந்து வைப்பாங்க. இடிந்து விழுந்தது. படிப்பா. இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தினர்கள் பிடித்து சுதந்திரித்துக் கொண்டார்கள். உனக்கு தடையாயிருக்கிற, உனக்கு வேதனை கொடுத்துக் கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கையை சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா தடை கற்கள் இன்றையோடு ஒரு முடிவு பரப்புகிறது. கர்த்தர் பெரிய பருவம் நின்று கொண்டிருக்கிறது. நீ ஆர்ப்பரிக்க கர்த்தர் கருவி கண்டவராயிருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே, கவனியுங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். நீ எப்படிப்பட்ட பர்வதமே? எருசலேமுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல், இயேசு கிறிஸ்து தலைக்கு முளைக்கல், தலைக்கல்லை கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். என்ன உண்டாகுமா? ஆர்ப்பரிக்க கிருபை உண்டாகும் என்று ஆர்ப்பரித்தார்கள். நமக்கு முன்பாக இருக்கிற, உங்கள் ஒவ்வொருக்கும் முன்பாக இருக்கிற பெரிய ஆபீசர், பெரிய போஸ்ட் அளிக்கிறார்கள். எங்களுக்கு தடையாக இருக்கிறார்கள். சிலர் பெருவில் அசைச்சிடலாம், பியூன் அசைக்க முடியாது. எப்படிப்பட்ட கல்லையோ இன்னைக்கு கர்த்தர் அசைக்கப்படுகிறார். உனக்கு தடையாய் இருக்கிற எல்லா பர்வதமும் இந்த குருத்தொலை ஞாயிறன்றைக்கு சபையாராய் ஆர்ப்பரிக்க தடைகளை கத்தரிக்கப்படுகிறார். நீ உள்ளே போய் பிரவேசிக்க முடியாதபடிக்கு, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, நீ ஒரு வேலைக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் நீங்க கத்தை விளக்க வைக்கிறார். ஏன் தெரியுமா? நீ ஆர்ப்பரிக்க தடைகள் விலகும், கிருபை உண்டாகிக் கொண்டே இருக்கும். கிருபை உண்டாகும் என்று ஆர்ப்பரித்தார். நீங்க கர்த்தர் அளவில்லாத கிருபை உச்சப்படுகிறார். நீ ஆர்ப்பரிக்க மாத்திரம் படிக்க, அவளுக்கு ஆர்ப்பரிக்க எல்லா தடையும் விலகப்படுகிறது. கிருபை உண்டாகிறது மாத்திரமல்ல, கிருபையோடு ஒரு ஆசிரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 22, 20 என தொடர்ந்து அது வாசித்தோட தொடர்ச்சி. ஆனா வசனம் சொல்கிறது, ஏசாயா 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 22, 23 வாசிக்க. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும்
மிதியுண்டுதலும் கலகமும் உள்ள நாளாயிருக்கிறது. ம். இது அலங்கத்தை தகர்த்து அலங்கத்தை தகர்த்து அலங்கத்தை தகர்க்க போகிறார். உனக்கு விரோதமாயிருக்கிற அந்த தடைகளை இந்த 10ஆம் தேதி உனக்கு தகரப்படுகிறது. முழுவதும் கட்டளைக்கப்படுகிறார். யாருடைய வாழ்க்கைக்கு உன் முன்னேற்றத்திற்கு தடைபுட்டுக்களா இருந்தார்களோ அவரை கத்தர் முழுவதுமாக விளக்கப்படுகிறார். அந்த மதிலை கத்தர் அகற்றி இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. இந்த நாளினாலே பர்வதத்துக்கு முன்பாக ஆர்ப்பரிக்கும் நாள் இது. இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றியின் நாள், ஜெயத்தின் நாள். ஆர்ப்பரிக்கிற இந்த நாளிலே நமக்கு என்ன உண்டாகிறது பாருங்கள். 22, 23. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். தாவீது ராஜாவுடைய திறவுகோலை உன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான். ஒருவரும் பூட்ட முடியாது. வாசல கத்தோடக்கார திறந்து வைப்பார். 7 கதவு முடிச்சு சொன்னீங்க. 7 கதவுல 8வது கதவை கத்தோட திறந்து வைப்பார். 7 வழியால் வரட்டும். எல்லாமே உனக்கு திறந்த வாசல். எல்லாம் மூடி இருக்கிறது. ஆனா கத்தோடைய வார்த்தை ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவனும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். கர்த்தர்கள் வீட்டுக்கு ஒரு மகிமையான சிங்காசனமாக மாற்றுகிறார். நீ இருக்கும் வேலை ஸ்தலத்திலே மகிமையான சிங்காசனம் மாற்றப்படுகிறார். நீ இருக்கும் நண்பர்களுக்கு முன்பாக, சிநேகிகளுக்கு முன்பாக, உன் ஜாதிகளுக்கு முன்பாக, உன் குடும்பத்துக்கு முன்பாக கர்த்தர் ஒரு மகிமையான சிங்காசனமாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் கிருபையினாலே உனக்கு ஒரு மகிமையின் சிங்காசனம் உண்டு. நீ ஆர்ப்பரிக்கும் பொழுது தடைகள் விலகும். தடைகள் விலகிறதுனாலே உனக்கு மகிமையான சிங்காசனம். மறுபக்கம் கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை மேற்கொள்ளும். உனக்கு மகிமையான சிங்காசனம் கொடுத்த நீ கீழே தாழ்த்தப்பட்டிருக்கிறார். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன் தகப்பன் வீட்டுக்கு போடப்பட்டிருக்கு. உன் தாய் வீட்டுக்கு, உன் மாமனார் மாமியார் வீட்டுக்கு, உன் மாமா மாமி வீட்டுக்கு, அத்தை மாமா வீட்டுக்கு முன்பாக உன்னை மகிமையான சிங்காசனம் மாற்ற நம்புறீங்களா? உங்களை கர்த்தர் மகிமையான சிங்காசனம் மாற்றப்படுகிறார். காரணம் நீ ஆர்ப்பரி. இந்த குறுத்தொலை ஞாயிறு முடித்துக் கொண்டு போகும்போது உன் கையில குறுத்தொலை அல்ல, ஆர்ப்பரிக்கிற கையில கொடுத்து நீ ஆர்ப்பரித்துக் கொண்டே போ. உனக்கு ஒரு மகிமையான சிங்காசனம். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் இருந்த தடைகள் ஆர்ப்பரிக்கிறதுனாலே தடைகள் விலகும். உனக்கு மகிமையான சிங்காசனத்தை உன் கண்ணால பார்க்க, அந்த சிங்காசனம் பார்க்க மாத்திரல, அதை ஏறி போய் உட்காருங்க. அதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். கிருபை 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 கிருபையே மிசார். இரண்டாவது பாருங்கள், 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5-8. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக எப்படியா இஸ்ரவேல் ஜனங்கள் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். மகா ஆர்ப்பரித்தார்கள். பார்த்தீர்களா? ஆர்ப்பரித்து சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்ட பொழுது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். எபிரேயரின் தெய்வம், எபிரின் தேவன் அவர். இன்னும் இவ்வளவு மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் இருக்கிறது எங்கே?
சத்தம் என்னென்று கேட்டார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பாளையத்திலே வந்து விட்டார். தேவன் வந்து இருக்கிறார். ஆர்ப்பரிக்கிறார்கள். சொல்லப்பட்டபடினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ ஐயோ நமக்கு மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் தேவனுக்கு கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? கர்த்தர் சொல்றாரு. நீ ஆர்ப்பரிக்கும் பொழுது கர்த்தர் இவனை தப்பிக்கொள்ளவராயிருக்கிறார். யார் தப்புவிப்பார்கள்? எங்கள் ராஜாதி ராஜா எங்களை தப்புவிக்கொள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட மரணத்திற்கு எங்களை தப்புவிக்கிறார். இங்கு தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். அக்கினி சூளைக்கு தப்புவிக்கிற கர்த்தர் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்காதவராயிருக்கிறார். எல்லா சூழ்ச்சிக்கும் நம்மை தப்புவிப்பதற்காக நீ ஆர்ப்பரிக்கத்தான். சண்டை போனீர்களே, என்ன செய்தி? நீ எருசலேம் ஜனங்கள் எப்படி அன்றைக்கு ஆர்ப்பரித்தார்களோ, நாங்கள் ஆர்ப்பரிக்க தடைகள் விலகும். இரண்டாவது, ஆர்ப்பரிக்க நாங்கள் தப்புவிக்கப்படுவோம். வாதியம் கூடாரத்தை அணுகார். இம்மட்டங்களை தப்புவித்தார். இனிமேல் தப்புவிக்கிறவரா? அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறவர் என்று நேர்வார்த்தைச்சார் சொன்னது போல இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ தப்புவிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய பிரச்சனையிலே நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய். வெளியே வர முடியல. எப்படி இந்த பிரச்சனை வெளியே வரப்பது தெரியலையே. இந்த கடன் பாரத்தில் இருந்து, இந்த வட்டியில் இருந்து, இந்த இஎம்ஐயில் இருந்து எப்படி எனக்கு விலை கிடைக்கும் தெரியலையே. தப்புவிக்க எனக்கு வழியே தெரியலையே. இந்த பொருட்கள் என்னால் விடுதலை தப்பிக்க முடியும். முதல வாயில பிடிச்சாம பிடிச்சிட்டு இருக்கிறார். யாரு கையிலேயோ நம்முடைய குடும்பங்கள் அகப்பட்டிருக்கிறது. சில வாலிப பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிறார்கள். துஷ்டர், நீ நேசித்தவர்கள் சில வழியே துஷ்டர்களாக இருப்பார். இவர்கள் என்னைக்கு விடுதலை கிடைக்கவே தெரியாது என்று. ஆனா கர்த்தர் சொல்றார், கர்த்தர் தப்புவிக்க அவர்கள் நீ தப்புவிக்கப்பட வேண்டும் என்றார். இன்னைக்கு நீ ஆர்ப்பரிப்போடு நீ போ. அழாதே, இனி அழுவதை நிறுத்திக்கொள். ஆர்ப்பரி. ஆண்டு ஆட்டோமேட்டிக்கா தப்பிக்கொள்ளவராய். சிங்கங்கள் ஏகோபித்து நிற்குது. தானியேல் கர்த்தர் முன்பாக இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டே ஆர்ப்பரித்துக் கொண்டே. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம சுற்றி சில காட்டு மிருகங்கள், கர்ஜிக்கிற சிங்கங்கள், பீறுகிற ஓநாய்கள், சிறுத்தைகள், ஒரே நிமிஷத்தில் ரத்தத்தை உரியக்கூடிய சிறுத்தைகள். ஆனா அவை அனைத்துக்கும் நம்மை தப்பிக்கொள்ளவராயிருக்கிறார். எரிகிற அக்கினி சூளை ஒரு பக்கம் சிங்க கெடி, ஒரு பக்கம் சிறைச்சாலை, ஒரு பக்கம் மரண வாசல், பயங்கரமான கொள்ளை நோய்கள் மரண வாசலை சுற்றி கொண்டது. ஆனாலும் நீ ஆர்ப்பரி. மீனின் வயிற்றிலிருந்து ஆலயத்தை நோக்கி கூப்பிட்டாராம் யோனா. உடனே கக்கினது. நீ ஆர்ப்பரிப்பாயானால் கர்த்தர் அதிசயம் செய்ய வல்லவராய். அது தப்புவிப்பதிலே நீ ஆர்ப்பரிப்பாயானால் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் 1 சாமுவேல் 10:24. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து கவனித்தீர்களா? எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. ஜனமணிகள் வந்திருக்கிறார். இயேசு ராஜாவே வாழ்க நம்ம வாழ்த்துகிறோம். ஆர்ப்பரித்தார்கள். நீ ஆர்ப்பரிக்க, ஆர்ப்பரிக்க, ஆர்ப்பரிக்க. உனக்கு விரோதமாக இருக்கிற
கோலியாத்தையும் முறியடிக் கொண்டாட முடியும். இவ்வளவு பயங்கரமா இருக்கிறானே. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 52ஆம் வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 52ஆம் வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். எதுக்கு ஆர்ப்பரித்தார்கள்? யுத்தத்துக்கு ஆயத்தமாகணுமா, ஆர்ப்பரிக்கணுமா? ஆனா ஆயத்தமாகல, ஆர்ப்பரிக்கிறார்கள். யுத்தம் வரட்டும், நீ கண்ணுக்கு கண்ணு வாய்க்கு வாய் பல்லுக்கு அவன் பேசினா நான் பேச, அதை விட்டுடு. யுத்தத்துக்கு அவர்கள் யுத்தம் வரப்போகுது, நம்ம பிரச்சனை வரப்போகுது, போராட்டம் வருது, அதோட முட்டும் போதாத நீ போய் கருசாலை தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டியது. தேவனை பாட 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 யுத்தத்துக்கு ஆர்ப்பரித்தார்கள். ஆயத்தம் வசனம் சொல்லுது, குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம கர்த்தரால் வரும். நீ ஆர்ப்பரிக்க 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 கர்த்தர் ஜெயித்து தருவார். 52ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். யாரை துரத்தினார்கள்? 40 வருஷமாக, 40 நாளாக, 4 மாசமாக, 480 நாளாக உனக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பெலிஸ்தரை துரத்தடிக்க போகிறார். யார் உனக்கு பிரச்சனை கொடுத்து நீயே விரட்டி அடிக்கிற அளவுக்கு தேவன் நீ ஆர்ப்பரிக்க ஆரம்பித்த. நம்ம ஆர்ப்பரிக்கத்தான் மறந்து ஆயத்தமா இருக்கிறோம். அவன் கல் அடிச்சா நானும் கல் அடிப்பேன், அவன் குண்டு போட்டா நானும் குண்டு போடுவேன், அவன் துப்பாக்கி சொன்னா இப்படிதான் ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆர்ப்பரிக்க மறந்து விடுகிறோம். சண்டை குருத்தொலை ஞாயிறு அன்று வேதனை ஞாபகப்படுத்துகிறது. என் பிள்ளைகளே, 2020 வருஷத்துக்கு முன்பாக எருசலேமில் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் நீ ஆர்ப்பரித்தார்கள். அவன் பிரச்சனைக்கு இருந்தது. இன்னைக்கு நீங்க தியானிக்கிற நீங்கள் உங்கள் தடைகள் விலகுவதற்காக ஆர்ப்பரி, தப்பிக்கப்படுவதற்காக ஆர்ப்பரிங்கள். நீ ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க நீ சகலத்தையும் மேற்கொள்வார். மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், இந்த யூதா ஜனங்கள் 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 18ஆம் வசனம். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். கவனியுங்கள், அங்க வாசித்த யூதா ஆர்ப்பரித்தது இங்கே பார்க்கிறோம். யூதா 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 18ஆம் வசனம். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் எரபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். 18. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால், கர்த்தரையே யார் சார்ந்து கொண்டார்கள்? கர்த்தரையே சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். மேலே 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 போய்கொண்டே இருப்பார், நெஞ்சு அடைவாய், கர்த்தரை மேற்கொள்ள செய்வார். நீ ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க யூதாவோ அது மேற்கொண்ட. ஜனங்களோ தாழ்த்தப்பட்டார்கள், நீயோ மேற்கொண்டு போவார், சகலத்தையும் மேற்கொள்வார். உன் காலுக்கீழே எல்லாத்தையும் அசைக்கொண்டு நீ மேற்கொள்வார். அந்த தேவ பிள்ளையே, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவள் ஆர்ப்பரித்தார்கள். தடைகள் நீங்குவதற்கு நீ ஆர்ப்பரிக்கத்தான், தப்புவிக்கப்படுவதற்கு
நீ ஆர்ப்பரிக்கத்தான் வேண்டும். நீ ஆர்ப்பரிப்பாயானால் கர்த்தனை மேன்மைப்படுத்துவார் அல்லது சகலத்தை நீ மேற்கொள்வார். உனக்கு கீழானது, உனக்கு மேலாது ஒன்றுமே இருக்காது. எல்லாம் உனக்கு கீழாக இருக்கும். நீ சகலத்தை மேற்கொள்வார். மூன்றாவது பாடல் எஸ்ராவின் புஸ்தகம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11, 12, 13. கர்த்தர் நல்லவர். கவனிங்கள். God is good all the time for you. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. எருசலேமிலே கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். எப்படி பாடினார்கள்? மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். எப்படி அழுதார்கள்? மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ அது சத்தம் ஆனந்த கண்ணீர். அஸ்திபாரப்படும் போது அழுதுக்கு ஆனந்த கண்ணீராலே மகா சத்தமிட்டு அழுதார்கள். மற்றவர்களோ வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். கம்பீர சந்தோஷம் என்ன செய்தார்களா? ஆர்ப்பரித்தார்கள். பிள்ளையே, வாழ்க்கையிலே ஒரு துக்கம் உனக்கு வரலாம், உனக்கு சஞ்சலம் வரலாம், உனக்கு வேதனை வரலாம், அழுகின் கூக்கள் இருக்கலாம். துக்கத்திலே ஒரு ஆர்ப்பரி. ஒரு கூட்டம் அழுகிறது, இன்னொரு கூட்டம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் அழுது கொண்டு வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் அழுகையின் கூக்குரல் இன்றையோடு முடிவு பெறுவது. நீ அழுது கொண்டிருப்பதில்லை, ஆர்ப்பரி. சந்தோஷமா ஆர்ப்பரித்தார்கள். எப்படி ஆரம்பித்தார்களா? சந்தோஷமா. அவங்க துக்கம் எல்லாம் கத்த ஒரு முடிவு கொண்டு வரும். நீ அழுத அழுகைக்கு, நீ சந்தித்த துக்கத்துக்கு இந்த 10ஆம் தேதி உலகமே கொண்டாடுகிற இந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறார். நீ ஆர்ப்பரி. அந்த நாளிலே குருத்தோலை எடுத்து ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு இதே நாள் நீ ஆர்ப்பரி. உன் துக்கத்தை கர்த்தர் முழுவதுமாய் மாற்றும். உன் துக்கத்திலே நீ ஆர்ப்பரிப்பாயானால் கர்த்தர் செய்த நன்மையை பாருங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எரேமியா 31:7. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து. எப்படியா? துக்கமல்ல, மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து. என்ன செய்யணுமா? துதி. உன் துக்கத்தில் என்ன செய்? துதி, ஆர்ப்பரி, மகிழ். இதே சுத்தி சுத்தி கர்த்தர் பேசுறார். அழுதது போத நீ இனியும் கண்ணனுக்கு அழுக வரக்கூடாது. அழுகி துதி வரட்டும். நீ துதிக்க நீ பழகுவாயனால் உன் ஆனந்த கண்ணீரை அழுகையெல்லாம் மாற்றி ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். துதி சத்தத்தை துதிக்க பண்ணி, கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? போதும், பாடு சந்தித்த பாடுகள் போதும், எங்களை ரட்சியோ. அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். கடன் பாரம், பிரச்சனை, வியாதி, போராட்டம், வறுமை, நெருக்கம், துக்கம், மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். ரட்சி பேதுரு மூழ்கியிலே ஆண்டவரே நீ ரட்சி என்று கூப்பிட்டார். வசனம் சொல்கிறது, எஸ்தரின் புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 15, 16, 17. அப்பொழுது மொர்தெகாய், கவனியுங்கள், எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15, 16, 17. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். புறப்பட்ட மொர்தெகாய் வாசல்ல உட்கார்ந்து கொண்டான். வெளியே வாசல், அரண்மனை வாசல். ஆடு வைத்து அரசனா மாறினான். இங்க வாசல் மொர்தெகாய் சாம்பல் வஸ்திரம் போட்டு உண்டு துக்க வஸ்திரம் வரித்திருந்தான். மொர்தெகாய் ஆரம்பம் துக்கத்தின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருந்த அவனுக்கு நேரம் இல்லாத ஒரு வசனத்தை வாசிக்க முடியல. மொர்தெகாய் துக்கத்தின் வஸ்திரத்தை மகா குடி துக்கமாய் அலறினான், ஆர்ப்பரித்தான். ஏன் தெரியுமா? அவன் துக்க வஸ்திரம் கரைக்கப்பட்டது. பொன்னினால் செய்யப்பட்ட வஸ்திரத்தை கொண்டு மொர்தெகாய் புறப்படுகிறான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அந்த ஒருத்த நிமித்தம் அங்கே நீங்க 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறா, ஆமானும் ராஜாவும் குடிக்க உட்கார்ந்தார்கள். சூசான் நகரமே கலங்கிற்று போடப்பட்டிருக்கு. ஆனா இங்கே பார்க்கிறோம், மொர்தெகாயுடைய ஆட்சி ஆரம்பித்தவுடனே சூசான் நகரமே ஆர்ப்பரித்தது, ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. கனமும் உண்டாயிற்று. நீங்க தொடர்ந்து அடுத்து இந்த வசனம் தொடர்ச்சி தான் 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். 1, 2, 3, 4 வரைக்கும் நீங்க வாசிக்க பார்த்தா 4ஆம் வசனத்திலே மொர்தெகாய் எல்லா ஜனத்துக்கு மேலாக பெரியவனாயிருந்தான். இனி துக்கத்திலே நீ ஆர்ப்பரித்துப்பார், கர்த்தர் நீ ஆர்ப்பரிக்க உன்னை பெரியவனாய் மாற்று. 4ஆம் வசனத்தை வாசிப்பா. எஸ்தர் 9:4. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். எப்படி இருந்தானா? மகா பெரியவனாய். கர்த்தர் உன்னை பெரியவனாய் மாற்ற வல்லவராய். நீ ஆர்ப்பரி. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4. ஆர்ப்பரித்தார்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் வந்தது. தேவன் ஆர்ப்பரிக்க கத்திலே மொர்தெகாய் துக்க வஸ்திரம் தரித்து ஆர்ப்பரித்தான். அவன் துக்கத்தை கர்த்தர் மாற்றினான். அவனை பெரியவனாய் கர்த்தர். 4ஆவது ஏசாயாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஆர்ப்பரி. 2வது தப்புவிப்பதற்காக ஆர்ப்பரி. 3வது துக்கத்திலே ஆர்ப்பரி. 4வது போடப்பட்டது பாருங்கள். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 14, 15, 16. அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தில் நின்றும் ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். சமுத்திர தீவிலே வெளுக்கும், சூரியன் வெளுக்கும் திசையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கலையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இளைத்து போனேன். எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். நானோ இளைத்து போனேன். எனக்கு ஐயோ. துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? எனக்கு துரோகிகள்
விரோதிகள் அல்ல. விரோதியாக போயிடுவோம். விரோதி வரான் திரும்பி இப்படி போயிடுவோம். துரோகி கூடவே கட்டி அடைச்சி முத்தமிட்டு ஒரே குத்து சாச்சிடறான். இழைத்து போனி துரோகிகள் துரோகம் செய்கிறார்கள். துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். எப்படிப்பட்ட துரோகமா? கொஞ்ச நெஞ்ச துரோகம் இல்ல, மிகுதியான துரோகம். இந்த துரோகத்துல நீ இழைத்து போகாதே. ஆர்ப்பரி. நானும் துரோகத்துக்கு இறைச்சிட்டாண்டவரே, ஆனா இன்னைக்கு சத்தியத்தை அடித்து விட்டேன். எனக்கு துரோகம் செய்கிறவர்கள் துரோகம் செய்யட்டும், நான் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருப்பேன். ஆர்ப்பரிப்பேன். அழகினி வரைக்கும் ஆர்ப்பரிப்பேன். என் ஜீவன் போகிற வரைக்கும் ஆர்ப்பரிப்பேன். துரோகிகள் துரோகம் செய்யட்டும். துரோகம் பண்ணிதான் இழைச்சி போயிட்டேன். சொல்ற உனக்கு துரோகம் செய்துட்டானே, உனக்கு துரோகம் செய்துட்டாலே, உனக்கு ரொம்ப துரோகம் செய்து அதை கேட்டுக்கிட்டு இழைச்சி போயிட்டேனே. இன்னைக்கு ஆண்டு சத்தியம் மகனே மகளே சத்தியபரன் சொல்லுகிறார், நீ ஆர்ப்பரி. எந்த வழியிலே? துரோகிகள் மத்தியிலே. நீ துரோகனோடு அந்த துரோகியோடு தான் வாழ்ந்து நிற்கிற, துரோக கூட்டத்தில் தான் வாழ்ந்து நிற்கிற. நீ ஆர்ப்பரிப்பாயானா கர்த்தருக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். துரோகத்திலே நம்ம இறைச்சி இன்றைக்கு இறைச்சிட்டு இருக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட பிற்பாடு நீ இறைச்சி போகவே கூடாது. அதற்கு பதிலா நீ ஆர்ப்பரி. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆர்ப்பரித்தார். இன்னைக்கு நாம இந்த வேத சத்தியத்தை பிடித்துக் கொண்டு ஆர்ப்பரிக்கிறோம். எதில் ஆர்ப்பரிக்கணும்? துரோகத்தில். நீ அப்படி ஆர்ப்பரிப்பாயானால் கர்த்தருக்கு நன்மை செய்தார். எரேமியா 42ஆம் அதிகாரம் 11-12. ஏசாயா மன்னிக்கணும். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 11-12. வனாந்திரமும் அதன் ஊர்களும் கேதாரியரின் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கண்மலை கிறிஸ்து, பர்வதம் கர்த்தராகிய ஆண்டவர். எனக்கு ஒத்தாசல் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை, கண்மலை என்றால் கிறிஸ்து, கிறிஸ்துவை கண்மலை. கண்மலையிலிருந்து பர்வதத்திலிருந்து நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவர்களை போல் சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். கவனியுங்கள். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. எப்படி கூப்பிடுறாரு? யாக்கோபே, இஸ்ரவேலே, உனக்கு செய்த எல்லா துரோகத்தையும் நினைத்துக்கொள். நீ என் தாசன். நீ யாரு? துரோகத்திலே அவங்க துரோகம் செய்தாலும் நீ என்னுடைய தாசன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும். நீ மீறின சில வேளையில பாவம் செய்த, உன் மீறி பாவம் செய்த சில வேளையில உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும். பாவத்தை என்ன செய்த? அகற்றிவிட்ட. என்னிடத்தில் திரும்பு. உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை மீட்டுக் கொண்டப்பா. நீ கர்த்தர், நீ சகலத்தை மீட்டுக் கொள்ளுவார். கர்த்தர் மீட்பார். நீங்க அந்த ஏசிய 42:11-12 தேவனுடைய மீட்பை பார்க்க, அவர் மீட்பர். அவர் நீ பார்க்கிறார். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்பட்ட போதில்லை. நீ மொழிகி இருக்கிற பாவத்தில்
சாபத்துல மூழ்கி இருக்கிற, வறுமையில மூழ்கி போயிருக்கிற, கஷ்டத்தில் மூழ்கி போயிருக்கிற, மாய மந்திரத்தில் மூழ்கி போயிருக்கிற, போதை பொருட்களில் நீ மூழ்கி போயிருக்கிற, நீ என் தாசன், அவனை மறக்க மாட்டேன், விட்டு விலக மாட்டேன். உன் பாவத்தையும் உன் அக்கிரமத்தையும் கார் மேகத்தை போல அகற்றி விட்டேன், அவனை மீட்டு விட்டப்பா. கர்த்தர் மீட்பா. உனக்கு துரோகம் செய்த துரோகியின் மத்தியிலே கர்த்தரை மீட்டெடுக்கலை எல்லாரும் அவர் மீட்பர், சகலத்திலே மீட்டுக் கொள்வார். கடைசி மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9-10. பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கவனிங்கள் 14, 15, 16. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் அதிசயங்களை கண்டார்கள். ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளை கண்டு பிரதான ஆசாரியரும் யாரு ரொம்ப பக்தி நல்ல ரொம்ப பிரதான ஆசாரியர்கள் வேத பாலகரும் கண்டு வேத பாலகரை கண்டார்கள். குருடர் பார்வையடைந்தார்கள், ஜப்பானி நடந்தார்கள், அதிசயங்கள் அற்புதம் எல்லாத்தையும் காண்கிறார்கள். பிள்ளைகள் அற்புதம் பெற்ற பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கை கண்டவர்கள் இவர் பிரதான ஆசிரியர் கண்டு கோபமடைந்து என்ன செய்யறாங்க? அதிசயம் நடந்தா ஆச்சரியப்படணும், சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். ஆனா இந்த வேதத்தை கரைச்சி குடிச்ச வேத பாரனுக்கும் இந்த பிரதான ஆசிரியர் வருது. கோபம் அடைந்து அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். கேட்கிறா என்ன சொல்றாங்க பாத்தியா? ஓசன்னா இயேசு ராஜா ஓசன்னா ஒரு தூஷியமான கேட்டியா? என்ன பேசுறாங்க கேட்டியா? நம்ம எல்லாம் கண்ணால பார்க்கிற குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், ஜப்பானி நடக்கிறார்கள், அதிசயங்கள் நடக்குது, அற்புதம் நடக்குது, ஜனங்க வராங்க போறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. இதை பார்த்து நீ சந்தோஷப்படுத்துக்கு பதிலா கோபம் அடைந்து நேருக்கு என்ன பண்ற? சோறு போட்டு ஜனங்க கீழ்த்துக்கிறியா? அது நம்ம வார வாரம் சோறு போட்டுதாச்சு. வார வாரம் இந்த வாரம் பாருங்க எத்தனை மணி கேட்டுக்கிறேன். நான் தடை பண்ணிருக்கிறேன். பிரதர் ஈஸ்டருக்கு இது கொடுக்கட்டுமா, வீச்சரை கேட்க கொடுக்கட்டுமா? யாருக்கு கீழே உட்கார்ந்து இருக்காரு, கோபியும் திவ்யாவும் மந்திருக்கு கீழே ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களும் கேட்டாராம், இந்த ஈஸ்டருக்கு ஏதாவது கொடுக்கணும், குட் ஃப்ரைடேக்கு கொடுக்கணும், இன்னைக்கு கொடுக்கணும், அடுத்த வாரம் கொடுக்கணும். எப்பா நான் சோறு போட்டு சென்னையில எல்லாம் மத்து கொட்டிக்கிட்டு இந்தப்பா எங்க சர்ச்சையில ஜன வரலன்னா அவர் சபைக்கு மாறோட சோறு போடுறாங்க. நான் போடுறேன். கர்த்தரே கொடுக்க வைக்கிறார், கர்த்தர் அனுப்புகிறார். அம்மா சொன்னாங்க சாட்சி. கம்ப்ளீட் வந்து ரொம்ப அப்பா எனக்கு ஒரு ஏவுதலா இருக்குது, நம்ம சபைக்கு நான் சாப்பாடு எந்த சபைக்குமா? இந்த சபைக்கு தான் நான் செய்ய போறேன். சரிம்மா செய்யுங்க. அப்ப தேவன் பிள்ளைக்கு இன்னைக்கு கத்து அதிசயத்தை கண்டு சந்தோஷப்பா. ஏன் ஒரு கூட்டம் ஓடுது? படிக்கட்டெல்லாம் கால் பார் அன்டனி முடியுதா? அவருக்கு இடுப்பெல்லாம் வழி உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு நேரமா? 8 மணிலிருந்து 10:45. கீழே நீங்க பாருங்க, காமாட்சி எல்லாம் கீழே படிக்கட்டுல உட்கார்ந்து இருக்குது. பாவம் எலும்பந்தோடு முடியாது. நம்ம சொல்றோமா? நம்மளை சேல உட்கார்ந்தாலே முடியல, முடியல. ஆனா அதிசயங்கள் நடந்த அவர்கள் பிரதான ஆசாரியரும் வேதபரும் கண்டு அதற்கு இயேசு கோபம் அடைந்து
இதனை கேட்கிறீரா? தூஷணத்தை நீ சந்திப்ப, கவலைப்படாத. தூஷணத்திலே கர்த்தரை நீ ஆர்ப்பரிப்பாயானா கர்த்தர் நன்மை செய்தார். பாருங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னை யார் யார் உன்னை தூஷிக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இவர் ஆசிரியப்பட்ட சந்ததியாக இருப்பான். ஆசிரியருடைய சந்ததி மாத்திரமல்ல, உன்னை தூஷித்தவளை கர்த்தரே பழிவாக்குவார். வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 2, 3. தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக. இந்த ஊழியக்கார ரத்தத்தை யார் சிந்தினது என்றால் விபச்சாரக்காரர், வேசித்தனம் பண்ணி நம்ம குற்றப்படுத்துகிற ஜனங்கள் எல்லாம் அயோக்கியர்களும் கேடு கெட்டவர்கள் தான் நம்மளை குற்றப்படுத்துறாங்க. அநீதி நிறைந்தவர்கள் தான். வசனம் சொல்கிறது, ஊழியக்காரரின் ரத்தத்தின் நிமித்தம் அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பழி வாங்கினார் என்று சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு. அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் சத்துரை பழி வாங்க வைக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சத்துருவையோ ரெண்டையும் காண்பி. அங்க உன்னத்து ஆசீர்வாதம், மறுபக்கம் தூஷித்தவர்களை கர்த்தர் பழி வாங்க. கர்த்தர் பழி வாங்குவதற்காக நீ பழி வாங்கிடாத, நீ ஆயுதத்தை கையில் இருக்காத. கர்த்தரை படிச்சு அவர் பழி வாங்கிடுவார். நீ பழி வாங்கினாரே என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு முன்பாக ஆர்ப்பரித்தார். எதற்காக நீ ஆர்ப்பரிக்க வேண்டும் என்றால், உன் தடைகள் நீங்குவதற்கு நீ ஆர்ப்பரிப்பாயானால் உனக்கு மகிமையான சிங்காசனம் தான். தப்பிப்பதற்காக நீ ஆர்ப்பரிப்பாயானால் சகலத்தையும் மேற்கொள்ளுவான். துக்கத்திலே நீ ஆர்ப்பரிப்பாயானால் பெரியவன கர்த்தர் மாற்றிவிடுவான். துரோகம் உனக்கு செய்கிறார்களா? துரோகத்திலே நீ ஆர்ப்பரிப்பாயானால் நீ என்ன செய்வ? எல்லாத்தையும் மீட்டெடுப்பான். தூஷணத்திலே நீ ஆர்ப்பரிப்பாயானால் ஆசிரிப்பார். கர்த்தர் பழிவான். நீ பழி வாங்குவதல்லவராயிருக்க உன் சத்துருக்களுக்கு பழி வாங்குவான். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிறவர்கள், யூடியூப் மூலமாய் பார்க்கிறவர்கள், டிவி மூலமாய் பார்க்கிற மக்கள், மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், படிக்கட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழே ரூம்ல அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழே டிவியை பார்த்து கொண்டு வெளியே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வருகிறவையா, நாங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறோம். அன்னைக்கு குருத்தோலை பிடித்து கொண்டு ஆர்ப்பரித்தார்கள். நாங்கள் வேத சத்தியத்தை இன்றைக்கு பிடித்துக் கொண்டு ஆர்ப்பரிக்கிறோம். என் துக்கம் மாறட்டும், துரோகம் மாறட்டும், தூஷணங்கள் மாறட்டும். எங்களுக்கு ரொம்ப கண்ணி வைத்திருக்கிறார்கள், கண்ணிலிருந்து தப்பிக்கிறார்கள், மாறட்டும். தடைகள் மாறட்டும் ஐயா. இந்த சத்தியம் விடுதலையாக்கட்டும். இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பரித்திருக்கிறோம். வேதத்தை எடுத்து ஆர்ப்பரிக்க மாட்டவரே, இந்த வேதங்களை விடுதலையாக்கட்டும், வேதங்களை தப்பிக்கட்டும், வேதங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வேதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். கொடுத்தோலைகள் அல்ல, இந்த வேதமே சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும்.
எப்படி ஆர்ப்பரிக்கிறோம். கிருபை தருவீராக. திருப்பந்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஒரு வேத பகுதி